வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினத்தையொட்டி தமிழகத்தை சேர்ந்த 2 பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் 2 பெண் விரிவுரையாளர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்திருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்க டில்லியன்ட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. காலனி உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு மைய விரிவாக்கத்திற்காக நைக் நிறுவனத்துடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை. தன் மீதான விமர்சனங்கள் குறித்து தமக்கு கவலை இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. எந்த வேலையும் தாழ்வானது இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதே தமது நோக்கம் என்றும் பேச்சு. பொருட்களுக்கான வரி கடந்த 5 ஆண்டுகளில் 1 விழுக்காடு கூட உயர்த்தப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. கொரோனா தாக்கம் தீவிரமாக இருந்த போது கூட நாட்டில் எந்த வரியும் உயர்த்தப்படவில்லை என கருத்து. மூன்றாவது முறையாக பாரா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவில் தொடர்ந்து தங்கியிருக்க விரும்பினால் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதே நல்லது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் எச்சரிக்கை. மதுரை ஆவின் நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை சஸ்பெண்ட் செய்தது கடும் அராஜகத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தவறை சுட்டிக்காட்டிய நிறுவன ஊழியரை உடனடியாக மீண்டும் பணி அமர்த்தவும், தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அதிமுகவுடன் மீண்டும் இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு இணக்கம் ஏற்பட்டால் ரொம்ப சந்தோஷம்தான் என பாஜக MLA நயினார் நாகேந்திரன் பதில். மீண்டும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இணக்கம் வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் கிடையாது என அமைச்சர் ஏவாவேலு கருத்து. விஜயின் கட்சி மற்றும் புதிய படத்தை திமுக தடுக்க முயற்சிக்கிறது என கூறுவது தவறான தகவல் என்றும் விளக்கம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொல்லும் போது வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதே மாதிரி திரையுலகத்தில் திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞரணி ஆகி இப்போ அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்கிற போது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவிக்கிறோன்னு சொல்ற மனப்போக்கத்தில் தான் திமுக இருக்கிற வழியா அவர் ஆரம்பிச்சு அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. விஜயின் தாவேகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்று பிரேமலதா கேள்வி. இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்தார். ஜடேஜாவின் பாஜக உறுப்பினர் அட்டையை பகிர்ந்து அவரது மனைவியும் MLAவுமான ரிபாவா ஜடேஜா அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 முக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோரின் சொத்துக்களை கணக்கெடுத்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை என பேச்சு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களின் 55 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை.
தமது மகள் கொல்லப்பட்ட வழக்கை மூடி மறைக்க காவல்துறையினருக்கு தங்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக கொல்கத்தா பெண் மருத்துவரின் பெற்றோர் குற்றச்சாட்டு. உடற்கூராய்வுக்காக உடல் எடுத்து செல்லப்பட்ட போது கூட பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் பேச்சு. தமிழ் திரைப்பட இயக்குனர் ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடிமை போல நடத்தியதாக மலையாள நடிகை குற்றச்சாட்டு. தாம் 18 வயதாக இருந்தபோது தம்மை மகள் என அழைத்தபடி தொடர்ந்து அத்துமீறியதாகவும் பேச்சு. மும்பையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலமாக தொடக்கம். ராஜா அலங்காரத்தில் லால்பக்சா ராஜாவாக வணங்கப்படும் விநாயகரின் சிலை திறப்பு. விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஏற்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மறுப்பு. மக்களின் மத வழிபாடு உரிமை உணர்வு சார்ந்தது என்பதால் அதை செயல்படுத்த சட்ட ரீதியான செயல்முறை தேவை என்று அறிக்கை தாக்கல். திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையிலான பயணிகள் ரயில் சேவை செப்டம்பர் 9 முதல் ஆகஸ்ட் 3 வரை 25 நாட்களுக்கு ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தீபாவளியையொட்டி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிக்க இதுவரை 19,854 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. சிக்கிமில் ராணுவ வீரர்கள் பயணம் செய்த வாகனம் 700 அடி ஆழ பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 4 வீரர்கள் உயிரிழப்பு. மேற்கு வங்கம் பிடாங் பகுதியிலிருந்து சூலுக் பகுதியை நோக்கி சென்றபோது விபத்து. உக்ரைனுடனான சமாதான பேச்சுவார்த்தையில் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என ரஷ்ய அதிபர் புதின் கருத்து. போர் தொடங்கிய சமயத்தில் இஸ்தான்புல்லில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் என ரஷ்யா விரும்புவதாக அதிபர் புதின் கருத்து. ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ரஷ்யா மீது ஏராளமான பொருளாதார தடைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டதாகவும் பேச்சு. தென்கொரியாவை நோக்கி குப்பை கூளங்கள் தாங்கி வந்த 400க்கும் மேற்பட்ட பலூன்கள் வடகொரியாவிலிருந்து மீண்டும் ஏவப்படுவதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. பூமியின் வளிமண்டலத்தில் 1 மீட்டர் சுற்றளவு கொண்ட விண்கல் நுழைந்ததாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தகவல். பிலிப்பைன்ஸ் நாட்டு வான்வெளியில் இரவு வேளையில் விண்கல் தீப்பிடித்து வானத்தை ஒளிர செய்த வீடியோ காட்சி வெளியீடு. திருச்சி எஸ்பி வருண்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு முன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவில் வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்களது இணைய பக்கத்தை எடிட் செய்து தவறான தகவல் பதிவிட்டோரின் விவரத்தை வெளியிடாத விக்கிபீடியா மீது ANI செய்தி நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. இந்தியா பிடிக்கவில்லை என்றால் விக்கிபீடியா எங்கு செயல்பட வேண்டாம் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக உள்ளதாக தமிழக அரசுக்கு எதிராக தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றும் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு.
புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர கடலோர பகுதிக்கு அருகே மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடருக்கு இங்கிலாந்து அணியின் கேப்டனாக பில் சால்ட் நியமனம். காயம் காரணமாக ஜாஸ் பட்லர் T20 அணியில் இடம்பெறவில்லை. ஒருநாள் தொடரின் போது ஜாஸ் பட்லர் அணிக்கு திரும்புவார் என்றும் அறிவிப்பு. கோட் திரைப்படம் வெளியானதை அடுத்து நடிகர் விஜய், இயக்குனர் வெங்கட் பிரபு, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோருக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.